வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் 7 மேக்ஸ் டேர்ம் 3 யூனிட் 3 எக்ஸசைஸ் 3.1ல் 7th ப்ராப்ளமில் இருக்க ஃபஸ்ட்டு 4 சப்டிவிஷன்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவல்யூட் த ஃபாலோயிங் யூஸிங் சூட்டபிள் ஐடென்டிட்டி. இப்போ 6th ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து அதுலேருந்து நம்மளை ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. ஆனால் இந்த சம்முக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தான் இந்த கொடுத்துருக்க கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஐடென்டிட்டி என்ன வரும்ன்றதை யோசிச்சு நம்ம போடணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 51 ஸ்கொயர் இருக்குது. அதை முதல்ல எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். 51 எதுக்கு நியராக இருக்குது? 50க்கு நியராக இருக்குது. ஸோ 50 + 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? 50 + 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ இது பார்க்கும்போதே நமக்கு தோணுது என்ன ஐடென்டிட்டி வரும்ன்றது. ஸோ a + b த ஹோல் ஸ்கொயர் அந்த ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ a² + 2ab + b ஸ்கொயர். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம a எது b எதுன்னு எழுதிக்க போகிறோம். a 50, b 1. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம இதுக்கு கொடுத்தோன்னா நம்மளோட ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ 50 + 1 த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே a² இருக்குது. ஏக்கு பதிலாக 50 த ஹோல் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 இன்ட்டு மறுபடியும் ஏக்கு பதிலாக 50, பிக்கு பதிலாக 1, அதுக்கப்புறம் ப்ளஸ் b ஸ்கொயர்னால் 1 ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ 50 + 1 நமக்கு தெரியும் 51 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ 50 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 2500 கிடைக்கும். ஸோ 2 இன்ட்டு 50 100, 100 இன்ட்டு 1 100 தான். அதை அப்படியே போட்டுட்டு 1 ஸ்கொயர் 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 2601 கிடைக்கும். ஸோ 51 ஸ்கொயரோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 2601. நம்ம டேரெக்டாக ஸ்கொயர் பண்ணியும் போடலாம். ஆனால் அவங்க ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி போடணுன்றதுனால தான் நம்ம இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்த ப்ராப்ளம் 103 ஸ்கொயர். இப்போ இது எதுக்கு நியராக இருக்குது? 100க்கு நியராக இருக்குது. ஸோ நம்ம இதை 100 + 3ன்னு எழுதலாமா? ஓகே. மறுபடியும் இது பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வருது? a + b. அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ a + b த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு a² + 2ab + b ஸ்கொயர். ஸோ இங்கே a பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100, b பார்த்திங்கன்னா 3. ஸோ எல்லாத்தையும் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ ஏக்கு பதிலாக 100, பிக்கு பதிலாக 3. இங்கேயும் அப்படி தான். a² 100 த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி 2 இன்ட்டு 100, பிக்கு பதிலாக 3. அதே மாதிரி தான் b ஸ்கொயருக்கு பதிலாக 3 த ஹோல் ஸ்கொயர். இப்போது நம்ம இதை ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு 10,000 கிடைக்கும். அதே மாதிரி 2 இன்ட்டு 100 200, 200 இன்ட்டு 3 600 + 3 ஸ்கொயர் 9. இப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு 10,609 கிடைக்கும். ஸோ 100 + 3 103 த ஹோல் ஸ்கொயர். 103 த ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் 10,609. தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாம். 998 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எதுக்கு நியராக இருக்குன்னா 1000க்கு நியராக இருக்குது. ஆனால் 1000ஓட கம்மியாக இருக்குது. அதனால் 1000 - 2 த ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எந்த ஃபார்முலாவில் இருக்குன்னா a - b த ஹோல் ஸ்கொயர். ஸோ a² - 2ab + b ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல ஏன்றது என்ன நமக்கு தெரியும்? 1000, bன்றது 2 எழுதியாச்சு. ஸோ எல்லாத்தையும் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏன்றது 1000 - 2 த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு a² 1000 த ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு 1000 இன்ட்டு 2 + 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போது இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 zeros வரணும். 3 0 இருக்கிற இடத்துல 6 zeros வரணும் நமக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 2000 இன்ட்டு 2 4000 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஓகேங்களா? அப்போது இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சரோட 4000 சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1004,004. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ 1000 - 2 998 ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்தது 47 ஸ்கொயர். இது எதுக்கு நியராக இருக்குது? 50க்கு நியராக இருக்குது. ஸோ 50 - 3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அகெயின் இது a - b த ஹோல் ஸ்கொயர். a - b த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு a² - 2ab + b ஸ்கொயர். மறுபடியும் ஏன்றது இந்த இடத்துல 50, bன்றது இந்த இடத்துல 3. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 50 - 3 த ஹோல் ஸ்கொயர்
மைனஸ் ஏக்கு பதிலாக 50 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 50 இன்ட்டு பிக்கு பதிலாக 3 ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். இப்போ 50 ஸ்கொயர் பண்ணால் 2500. 2 இன்ட்டு 50 வந்து 100. 100 இன்ட்டு 3 வந்து 300 ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஓகேங்களா? பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 300ஆல் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 2209 கிடைக்கும். ஸோ 50 - 3 நமக்கு தெரியும் 47 த ஹோல் ஸ்கொயர், 47 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.